இது பத்தாதுன்ட்டு உங்களுக்கு இப்பயும் மக்கள் பாக்கெட்டில் இருக்கிற பந்தை தூக்கி போட்டு ஐயா எங்களுக்கு நல்லது ஃபைங்க ஐயா அப்படின்னு சொல்லி நாங்கள் உட்காந்து உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கணும் போல இருக்குது. ஏற்கனவே எங்கள் எல்லாரையும் சோத்து கையேந்து நிற்க வச்சிட்டீங்க. இல்லையா ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சுற்றுறாப்புல. அப்போ உங்களை சார்ந்து தான் எல்லாமே வந்து தமிழ் சினிமா அப்படின்றதே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது பச்சையாகவே எங்களுக்கு தெரியும். என்ன கன்றாவினே தெரியல. இதில் வேற நீங்கள் கொஞ்சம் திருட்டனா அவன் உலகமாக திருட்டேன். அவரோட நாங்கள் முதல் கட்டமாக 450 கோடியை வந்து உங்களுக்கு அளிக்கிறோம். கட்டம் தான் வந்திருக்குது. இனிமேல் கடைசி கட்டம் வரைக்கும் 10 பைசா வராது அப்படின்றது நம்மளுக்கு அந்த காலத்திலே தெரியும். காலம் கடந்து வாழும் தமிழை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இது அதிகாரம், உங்கள் குரல் உங்களுக்காக. இன்றைக்கி இந்த காலத்தில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, நம்ம ஐயா ஸ்டாலினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐயா ஸ்டாலினை பற்றி என்னடா குறை சொல்கிறீங்க? அவர் யார் தெரியுமில்ல? அவரை ஒரு நல்ல மனசு யாருக்குமே இருக்காது. என்னங்க இப்படி புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஐயா ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்கிறாப்புல, 1 மாதம் என்னோடய சம்பள பணத்தை நான் மக்களுக்காக எடுத்து கொடுக்கிறேன். அதனால் சொல்கிறது நான் மட்டும் இல்லை, அதன்னு சொல்கிறது எங்களோட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே கொடுப்பாங்க. ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம். அவரோட சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்துக்குமே ஒரு 1 லட்ச ரூபா வேணுமோ அவங்களுக்கும் சம்பளம். இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தோம்னா ஒரு 1.5 லட்ச ரூபா வரும். பெரிய நன்கொடை. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு செய்கிறத யாரால செய்ய முடியும்? எங்கள் ஐயா ஸ்டாலின் மட்டுமே செய்ய முடியும். யாராவது 1 மாதம் சம்பளத்தை எடுத்து கொடுக்குற மனசு வருமாங்க? வராது. வேண்டாம். அது என்ன சொல்கிறது, உலகத்தை ஏமாற்றலாம், ஆனால் இப்படிலாம் ஏமாற்றக்கூடாது. உங்கள்கிட்டலாம் எவ்வளோ கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, ஆனால் அப்படி 1 லட்சத்தை தூக்கி கொடுத்துப்புட்டு, அதுவும் ஆர்வலர்கள் பொதுமக்கள் நீங்களும் வந்து முதலமைச்சர் நிதியில் வந்துட்டு பணத்தை போடுங்க, அதை வச்சு நாங்கள் மக்களுக்கு செய்வோம். ஏடா உங்கள்கிட்ட ஏற்கனவே கொடுத்த அந்த 4 கோடி ஒதுக்குனே அது உங்கள் வீட்டு பக்கம் ஒதுக்குனீங்களா, வேறு யார் வீட்டு பக்கமாக ஒதுக்குனீங்களான்னு தெரிலனே மக்கள் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கான். இது பத்தாதுன்ட்டு உங்களுக்கு இப்பயும் மக்கள் பாக்கெட்டில் இருக்கிற பந்தை தூக்கி போட்டு ஐயா எங்களுக்கு நல்லது ஃபைங்க ஐயா அப்படின்னு சொல்லி நாங்கள் உட்காந்து உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கணும் போல இருக்குது. ஏற்கனவே எங்கள் எல்லாரையும் சோத்து கையேந்து நிற்க வச்சிட்டீங்க. இதில் வேற உங்கள்கிட்ட பணத்தையும் இருத்து எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு அங்கே ஐயா நல்லது செய்வார் அப்படின்னு நாங்கள் தர்மம் எடுத்துக்கிட்டு இருக்கணும் போல இருக்கு. அது சொல்கிறது எங்களை முட்டா பையனாக நினைக்கலாம், ஆனால் இவ்வளோ வடிகட்டின முட்டா பையனாக எங்களை நினைக்கக்கூடாது. ஏன்னா ஓட்டு போட்டனால நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அதுக்காக இவ்வளோ தூரம் முட்டா பயல்களாக வந்து நீங்கள் மக்களை நினைக்கக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். ஐயா வேறு ஒன்றும் இல்லை ஐயா. இப்போ ஐடியில் மாட்டினீங்களா ஒரு 5 பேர், ஐயா ஜெகத் ரட்சகர், அண்ணன் செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் ஐயா ஏவா வேலு, அதுக்கப்புறம் வேறு யார் இப்போ இது பண்ணால் இவங்களாம் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மார்ட்டின், இந்த மாதிரி உங்களோட கட்சி சார்ந்தவங்களாம் இருக்காங்களே ஐயா, அவங்கள்ட்டலாம் கொஞ்சம் பணத்தை வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க ஐயா, நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லாமே பண்ணிடலாம். அதுவும் நீங்கள் ஐயா ஜெகத் ரட்சகன் அவர்கிட்ட பணத்தை வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க ஐயா, தமிழ்நாட்டுக்கு கடனையே 3/4 அடைக்கலாம் ஐயா. அதுக்கப்புறம் இருக்கிற கடனை கூட கொஞ்சமாக அடைச்சிக்கலாம் ஐயா. ஐயா நீங்கள் வாங்கியிருக்கிறது கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கடனை வாங்கிட்டு இருக்கீங்கய்யா. யாரை கேட்டால் ஐயா நீங்கள் ஒவ்வொரு தனிநபர் மேலே இவ்வளோ லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க அப்படின்றது தான் தெரில. கடைசியில் எங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு போய் அடகு வைக்க போகிறீங்க. அதுக்கான முயற்சிகள் தான் நடக்குது அப்படின்றது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ மக்களாகிய நாங்கள் அதுக்கு மேலே எப்படியாவது எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்க்கணும். சரி நீங்கள் தான் எங்களை ஏமாத்துறீங்க, மேலே இருக்கவனாவது காப்பாற்றுவானா, அவனும் எங்கள் மேலே கடன் வாங்குறாங்கய்யா. நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி எங்கள் மேலே கடன் வாங்கிட்டு இருந்தால் நாங்கள் எங்கே போகிறது அப்படின்றது தான். ஏன்னா அண்ணன் உதயநிதி இப்போ வந்தாப்புல அப்படின்னா ஒரு சிங்கிள் செக் அவருக்கு ரெட் ஜெயின் மூவிஸ்ன்னு வச்சுக்கிறாப்புல ஏகப்பட்டது வந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன சொல்கிறது, அவரை கேட்காம தமிழ் சினிமாவில் வந்துட்டு படமே ரிலீஸ் ஆகாது. ஒன்று என் டிஸ்ட்ரிபியூஷனை கொடு, இல்லை நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், இல்லையா ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சுற்றுறாப்புல. அப்போ உங்களை சார்ந்து தான் எல்லாமே வந்து தமிழ் சினிமா அப்படின்றதே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அது பச்சையாகவே எங்களுக்கு தெரியும். ஐயா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து உதவி பண்ணலாம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுன்னு சன் பிக்சர்ஸ், சன் குடும்பம் படம் ஜெயிலர் ஓடிடுச்சுன்னு ஐயா, உங்களுக்கு இந்த 3 காரில் எந்த கார் ஐயா வேணும், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது பேர் நெல்சன் தம்பி, நீங்கள் இந்த 3 காரில் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதுன்னு சொல்கிறது
அனிருத் தம்பி இந்த 3 காரில் உங்களுக்கு எந்த கார் வரும்? அப்போ ஆளுக்கு இவ்வளோ தூரம் காரு வாங்கி தர அளவுக்கு லாபம் சம்பாதிச்சிக்கல ஐயா. 300 கோடிலாம் சம்பாதிச்சிருக்கீங்க ஐயா. ஒரு 100 கோடி உங்களோட அதுன்னு சொல்கிறது ஐயா தயாநிதி மாறன்ட்டையும் இல்லை கலாநிதி மாறன்ட்டையும் கொஞ்சம் கேட்டு கடன் வாங்கி நீங்கள் வாங்கலாம் இல்லை ஐயா. நீங்கள் எங்கள் மேலே உலக வங்கியில் கடன் வாங்குறதுக்கு பதிலாக உங்கள் அண்ணன் தம்பி உறவுகள்கிட்டயே எங்கள்கிட்ட கடன் வாங்கி மக்களுக்கு நல்லது செய்யலாம் இல்லை ஐயா. இவ்வளோ தூரம் ஏன் ஐயா பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம கேட்குற கேள்வி. அப்போ எந்த அளவுக்கு மக்களை உருட்டணுமோ அந்த அளவுக்கு உருட்டி ஏமாத்துறதுல ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் ஐயா ஒரு பெரிய கணக்கு போட்டிருக்கீங்க. அது என்ன கணக்குன்னு தான் ஏன் தெரில. இந்த 400 கோடி 300 கோடி அப்படிலாம் போய் இப்போ 4000 கோடி 5000 கோடி ஆயிடுச்சு. அது என்ன ஐயா ஒன்றிய அரசிட்ட 5060 கோடி அப்படின்னு என்ன கேட்டிருக்கீங்க? இவ்வளோ அதுக்குள்ளே கேல்குலேஷன் பலமாக போட்டிங்களா? இது ஏதாவது நியூமராலஜி படி நம்பருக்கு எடுத்தீங்களா இல்லை லக்கி நம்பர்னு எடுத்தீங்களா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதில் ஒரு 5000 கோடி வெள்ள நிவாரண நிதியாக எங்களுக்கு இந்த பேரிடர் காலத்துக்காக வேணும் அப்படின்னு கேட்ட பரவாயில்ல. அது என்னது 5060 அப்படின்றது என்னன்னு தெரில. இவ்வளோ வர உங்கள் அப்பா ஜூனில் இறந்தார் அதனால 6ன்னு வச்சுக்கிறீங்களா? என்ன கன்றாவினே தெரில. இதில் வேற நீங்கள் கொஞ்சம் திருட்டனா அவன் உலகமாக திருட்டேன். அவரோட நாங்கள் முதல் கட்டமாக 450 கோடியை உங்களுக்கு அளிக்கிறோம். கட்டம் தான் வந்திருக்குது. இனிமேல் கடைசி கட்டம் வரைக்கும் 10 பைசா வராது அப்படின்றது நம்மளுக்கு அந்த காலத்துலேயே தெரியும். அவனை நம்பி பணத்தை கொடுக்காதீங்கன்னா நீங்கள் அவங்கள தூக்கி தாரவாத்து தான் அலையிறீங்க. அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். அது போனால் பெரிய இதுவாக வரும். அப்போ மக்களாகிய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஐயா? ஐயா வடிவேல் மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. கேட்டால் நாங்கள் பேரிடர்லேருந்து மக்களை காப்பாற்றி விட்டோம், நாங்கள் எதுவுமே நடக்கலை, இது 2015 செயற்கை வெள்ளம், இப்போ இயற்கை வெள்ளம். ஐயா அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ அதெல்லாம் கேட்கல. நீங்கள் தான் பண்ண வேலையில் தான் இங்கே தண்ணியே வரல, ஆபத்தே ஆகலை அப்படின்ட்டிங்களா? அப்புறம் என்ன மாணவருக்கு 6000 ரூபா கொடுக்குறீங்க? அது உங்களுக்கே தெரியுது பச்சையாக. இந்த மாதிரி பண்ண விஷயத்துக்காக தான் நம்ம மக்களுக்கு காசு கொடுக்குற சூழல் ஏற்பட்டுடுச்சுன்னு. அப்போ அதை கூட நீங்கள் ஏன் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நீங்கள் கொடுக்குற 6000 ரூபாவில் இப்போ எந்த காரை சர்வீஸ் பண்ணுறது, எந்த காரோட கிளாஸை வாங்குறது? அப்போ ஒரு மக்கள் அவன் காசை போட்டு காரு வண்டின்னு வாங்கி வச்சோம்னா நீங்கள் என்னமோ சர்க்கஸ் சுத்த காட்டுற மாதிரி தண்ணியை பூரா திறந்து விட்டு மழை தண்ணி எங்கே பாயுதோ அந்த இடத்துல பூரா நீங்களே பிளாட்டு போட்டு எல்லாரையும் விற்றுட்டு தண்ணியும் ஊற்றி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு உங்களுக்கு 6000 ரூபா தரோம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு கேவலமான செயல் அப்படின்றது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த முன்னாடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஐயா நாங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கோம், யானை வந்துடுச்சு, புலி வந்துடுச்சு. அது போகிற பாதையில் நீ ரோட்டை கட்டி வச்சுக்கிட்டு என்னடா அதுங்க மேலே சொல்கிற, அதுங்க காடு எல்லா பக்கமும் வாழ்ந்துருச்சுடா அப்படின்ற மாதிரி மழை தண்ணி பூராவே பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதோட பிளேஸுக்கு அது கரெக்டாக தான் போகுது. அந்த பிளேஸில் நீங்கள் வீடை கட்டி வச்சிட்டீங்க. அதுதான் இப்போ இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ என்னென்னா தண்ணி எந்தெந்த குட்டையில் போய் எந்தெந்த கம்மால சேரணுமோ அது அதுக்கான சதுப்பு நிலத்தெல்லாம் தேடி போகுது. அந்த தேடி இருக்கிற இடத்துல நீங்கள் ஐயா ஜெகத் ரட்சகனுக்கும் உங்களோட குடும்பத்துக்கு இந்த சன்ஷைன் அகாடமிக்கும் இந்த மாதிரி நீங்கள் பங்கு போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து உங்களோட இடத்தையும் அதில் நம்ம மட்டும் தனியாக போட்டால் கண்டுபிடிச்சிருவாங்க, பொதுமக்களாகிய பொதுமக்களுக்கும் நம்ம விற்று போட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலான்ட்டு. அதெல்லாம் சொல்கிறது எத்தனை ஏக்கர் அந்த கணக்கு வேறு ரொம்ப பெருசாக இருக்கா, நம்மளுக்கு கன்ஃபியூஷன் மறந்துடு. எத்தனை 1000 கிலோமீட்டருக்கு இருந்தது, நீ கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் 1/3 பங்கு கூட கிடையாது. அது ரொம்ப சின்ன பங்காக தான் இருக்குது. 12லேருந்து ஏதோ 3 தான் இருக்குது. அப்போ இவ்வளோ தூரம் போயிருக்கே அப்படின்றத நம்ம சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் சொல்கிறது அந்த சதுப்பு நிலம் அப்படின்ற அந்த துறைப்பாக்கத்தை குப்பை மேடாக்கி வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் இடத்த ஆக்கிரமிச்சா அது அரசு தேவைக்காக எடுத்தது. இதே மக்கள் பண்ணாங்கன்னா அது நில ஆக்கிரமிப்பு. இதெல்லாம் எந்த கட்டத்தில் போய் சேருன்னே தெரில. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை பண்ண வச்சதுக்கு உங்களால் என்ன முடியுமோ மக்களுக்கு சிறப்பாக பண்ணுறீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் நம்ம சொல்லவே முடியாது. உங்களை நம்பி செஞ்சதுக்கு மக்களை செஞ்சிட்டீங்க. அடுத்த தேர்தலில் மக்கள் உண்மையாகவே ரோசமான ஈனம் உள்ளவனுங்களா இருந்தாங்கன்னா உங்களை செய்வான். அப்போ நீங்கள் பார்க்கலாம், செஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு கடைசியில் சுத்த தான் வேண்டியிருக்கும். அந்த சூழல் இன்றைக்கி ஏற்பட்டுடுச்சு அப்படின்றது தான். ஏன்னா சென்னை வாழ் மக்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவும் மறக்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் பேசுகிறேன். டக்குன்னு 500 ரூபா 1000 ரூபாய்க்கு மாற்றி ஓட்டை குத்தி விட்டாலும் அசிங்கமாக போயிடும். சரி அது நடக்கும்போது நம்ம பார்த்துப்போம். ஆனால் மக்கள்கிட்ட தயவு செஞ்சு கையேந்திலாம் நிற்காதீங்க. உங்கள்கிட்ட கொடுத்த பணத்துக்கு முதல்ல கணக்கு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம மற்ற கதையெல்லாம் பார்த்துக்கலாம். இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வருது. இதே மாதிரி அடுத்த தகவல்களோட மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். இன்னும் சந்திப்போம். எல்லாரும் மறக்காமல் கேட்ட செய்தி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்கள் பேர் அவர்களுக்கு அன்பு இருக்கிறது. நன்றி வணக்கம்.